தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான வட்டி விகிதம் கடந்த 3 ஆண்டுகளில் இல்லாத வகையில் 8.25 விழுக்காடாக அதிகரிக்கப்பட்டாலும் இது மிகவும் குறைவு என்பதை கடந்த காலங்களை ஒப்பிடுவதன் மூலம் அறியலாம். பிஎஃப் எனப்படும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான வட்டி விகிதம் ஆண்டுதோறும் மாற்றியமைக்கப்படுகிறது. அதன்படி 2023-24 நிதியாண்டிற்கான பிஎஃப் வட்டி விகிதத்தை நிர்ணயிக்கும் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இதில் தற்போதைய 8.15 விழுக்காடு வட்டி விகிதத்தை 8.25 விழுக்காடாக அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டு நிதி அமைச்சகத்தின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஒப்புதல் கிடைத்தவுடன் சுமார் 8 கோடி தொழிலாளர்களின் பிஎஃப் கணக்கில் வட்டி தொகை வரவு வைக்கப்படும் என தொழிலாளர் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த காலங்களை ஒப்பிடுகையில் தற்போது பரிந்துரைக்கப்பட்டுள்ள 8.25 விழுக்காடு பிஎஃப் வட்டி விகிதம் மிகவும் குறைவு. கடந்த 2010-11 ஆண்டில் 9.50 விழுக்காடாக இருந்த வட்டி விகிதம் படிப்படியாக குறைந்து வந்ததை காண முடியும். கடந்த 2019-20 ஆண்டில் 8.5 விழுக்காடாக குறைந்த வட்டி விகிதம் 2020-21 ஆண்டும் தொடர்ந்தது. அதன் பிறகு 40 ஆண்டுகளில் இல்லாத வகையில் 2021-22 நிதி ஆண்டில் பிஎஃப் வட்டி விகிதம் 8.1 விழுக்காடாக அதிரடியாக குறைக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு 2022-23 ஆண்டில் 8.15 விழுக்காடாக வட்டி விகிதம் அதிகரிக்கப்பட்டது. தற்போது 8.25 விழுக்காடாக வட்டி விகிதத்தை சற்று உயர்த்த பிஎஃப் கூட்டத்தில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. 3 ஆண்டுகளில் இல்லாத வகையில் பிஎஃப் வட்டி விகிதம் 8.25 விழுக்காடாக உயர்வு என கூறிக்கொண்டாலும் கடந்த 7 ஆண்டுகளில் 1.25 விழுக்காடு வட்டி விகிதம் குறைக்கப்பட்டிருப்பதே நிதர்சனம். புதிய தலைமுறைக்காக பிரியா.